வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் பட்டியல் லாபம் மற்றும் நஷ்டம். அதில் எடுத்துக்காட்டு 3.5 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு 3.4 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ வாங்க கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 3.5. ஒரு பழ வணிகர் ஒரு கூடை பழங்களை ரூபாய் 500க்கு வாங்கினார். எடுத்து வரும்போது சில பழங்கள் நசுங்கிவிட்டன. மீதமுள்ள பழங்களை ரூபாய் 480க்கு அவரால் விற்பனை செய்ய முடிந்தது எனில் அவருடைய லாபம் அல்லது நட்டம் காண்க. ஒரு பழ வணிகர் பழங்களை ரூபாய் எவ்வளோதுக்கு வாங்குறாரு? ஒரு கூடை பழங்களை 500 ரூபாய்க்கு வாங்குகிறாங்க. அதில் சில பழம் நசுங்கி போச்சு. மீதமுள்ள பழத்தை அவர் ரூபாய் 480 ரூபாய்க்கு விற்கிறாரு. 480 ரூபாய்க்கு விற்றதில் அவருக்கு லாபம் கிடச்சிச்சா நட்டம் கிடச்சிச்சான்னு பார்க்குறோம். இப்போ வாங்கினாருன்னு சொல்கிறோம்ல, எவ்வளோதுக்கு வாங்கினார் அவர்? அதை அடக்க விலைன்னு வச்சுக்கிறோம். ரூபாய் 500 ரூபாய்க்கு வாங்கினார் அவர். வாங்கியது எவ்வளவு? கூடையோட 500 ரூபாய்க்கு அந்த பழங்களை வாங்கினார். 500 ரூபாய்க்கு வாங்கினார். அவர் எவ்வளோதுக்கு விற்பனை செய்தார்? அது விற்ற விலை, விற்பனை விலை. விற்பனை விலை விற்ற விலைன்னு கூட எடுத்துக்கலாம். அது எவ்வளவு? 480. ஓகேவா? இப்போ இதில் எது அதிகமாக இருக்குது பாருங்கள். 500 ரூபா தான் அதிகம். ஏன்னா லாபமாக நட்டமாக கண்டுபிடிக்கிறது பார்க்கணும். அப்போ அடக்க விலை அதிகமாக இருக்குது, விற்பனை விலை கம்மியாக இருக்குது. அப்போ அடக்க விலை கிரேட்டர் தென், இங்கே ஈக்குவல் வராது, கிரேட்டர் தென் விற்பனை விலை. விற்பனை விலை. ஓகேவா? இப்போ அடக்க விலை அதிகமாக இருக்குது, அப்போ விற்ற விலை கம்மியாக இருக்குது. அதனால் நம்ம ஃபார்முலா அடக்க விலை அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம நட்டம் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். நஷ்டம் ஃபார்முலா, அது நட்டம் ஃபார்முலா யூஸ் பண்ணது. நட்டம் ஈக்குவல் டு அடக்க விலை மைனஸ் விற்ற விலை. நட்டம் ஈக்குவல் டு அடக்க விலை மைனஸ் விற்பனை விலை. விற்பனை விலை. அடக்க விலை என்ன இங்கே கொஸ்டினில் கொடுத்துருக்குது பாருங்கள். அடக்க விலை நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். அடக்க விலை என்ன இருக்குது? நட்டம் ஃபார்முலா அடக்க விலை மைனஸ் விற்பனை விலை. அடக்க விலை என்ன இருக்குது கொஸ்டினில்? நம்ம எடுத்து எழுதியிருக்கிறது அடக்க விலை 500. அடக்க விலை 500. அதை எடுத்து எழுதிக்குவோம். ரூபாய் 500 மைனஸ் விற்பனை விலை எவ்வளவு? ரூபாய் 480. இதிலேருந்து இதை கழித்தோம்னா 500லேருந்து 480 கழித்தோம்னா எவ்வளோ வரும்னு பார்ப்போம். 500 480. இப்போ 0 போயிடும், 0. இப்போ 0ல் 8 போகாது. அப்போ பக்கத்தில் கடை வாங்கினா 10. 10ல் 8 போச்சுன்னா மீதி எவ்வளவு? 10ல் 8 போச்சுன்னா 2. இப்போ 4 4 0. இப்போ மீதி எவ்வளவு இருக்குது? நமக்கு 20 ரூபா இருக்குது. அப்போ அவருக்கு எவ்வளவு நட்டமாக கிடச்சிருக்கு? அவருக்கு எவ்வளோ நஷ்டம்? 20 ரூபாய் அவருக்கு நஷ்டம். அவர் வாங்கியது 500 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. விற்பனை செய்தது எவ்வளோதுக்கு செஞ்சுருக்காருன்னா 480 ரூபாய்க்கு செஞ்சார். அப்போ விற்பனை செஞ்சதில் நட்டம் எவ்வளவு கிடச்சிருக்குன்னா 20 ரூபாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன்